அப்புறம் மித்ராமா, நாங்க எப்ப குட் நியூஸ் எதிர்பார்க்கலாம்? கூடிய சீக்கிரமா. ரொம்ப சந்தோஷம் மித்ராமா. எங்க எல்லாரும் மாதிரியும் 3 வருஷம் போகட்டும் 4 வருஷம் போகட்டும்னு முடிவு பண்ணிருப்பீங்களோன்னு நினைச்சேன். சரிங்கம்மா, அப்ப நாங்க வரட்டுமா? சாப்பிட்டு போங்கம்மா. இல்லைங்கம்மா, இருக்கட்டும். நாங்க இன்னொரு நாள் வரோம். நீங்க மறக்காம சண்டே வந்துருங்க. அப்போ நாங்க வரோம். வாங்கம்மா. வாங்க. என் தங்கம், கூடிய சீக்கிரம்னு நீ சொன்னதே எனக்கு என்னமோ நாளைக்கே நல்ல செய்தி வரப்போற மாதிரி சந்தோஷமா இருக்க. எங்க காஃபி வச்சிருக்கேன், கீழே ஊத்திட போகுது. ஆறி போறதுக்குள்ள எடுத்து குடிச்சிருங்க. ஏண்டி மித்ரா கால் பண்ணிச்சா? 1 ரூபாயா 2 ரூபாயா? லட்சத்துல எல்லாம் புரட்டி கொடுத்திருக்கா. அந்த காசுக்கு என்ன கஷ்டப்பட்டாலோ பாவம். அதான் கொஞ்சம் கோவத்துல இருக்கா. அவளே கூப்பிடுவா, விடுங்க. புரியுது. இருந்தாலும் புள்ள 300-350 மைல் தாண்டி இருக்குது. எப்படி இருக்குதோ என்ன பண்ணிட்டு இருக்குதோன்னு மனசு கேட்க மாட்டேங்குது உமா. எல்லாத்துக்கும் காலம் தாங்க மருந்து. விடுங்க, கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயி அவளே உங்ககிட்ட வந்து பேசுவா. பாக்கலாம். பா, பொண்ணு மேல அதுக்குன்னு இவ்ளோ அக்கறையா? எங்க என்னைக்காச்சும் நான் என் அம்மா வீட்டுக்கு போன சமயத்துல நீங்க என்ன இப்படி நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? என்ன இருந்தாலும் உங்களுக்கு உங்க பொண்ணுங்க தாங்க பெருசு. நான்லாம் உங்களுக்கு ஏமாத்துறோம். ஏய் போடி, எப்போ உள்ள கதையை எப்ப சொல்லிக்கிட்டு இருக்க? அவளுக்கு மட்டும் இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டா இந்த மாதிரி எந்த கவலையும் இல்லாம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்ல. அந்த சாமி தான் மனசு வைக்கணும். ஆமா, கல்யாணம்னு சொன்னதும் தான் எனக்கு ஞாபகம் வருது. சந்துரு வீட்ல இருந்து எதுவும் பேசுனாங்களா? இல்லங்க, நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நல்ல இடம், அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சிடலான்னு சொல்லிருந்தாங்க. உங்க மக பண்ற வேலை, அந்த தம்பியை என்ன சொன்னாலோ அந்த தம்பி இந்த பக்கம் ஆளையே காணும். விடுவோமா, கூப்பிட்டாலும் நல்லதுதான், இல்லன்னாலும் நல்லதுதான்னு நினைச்சுப்போம். மித்ரா வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் நாம் இதெல்லாம் பேசுறது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி தான் இருக்கு. அவ என்னங்க ஒத்துக்கிறது? பெரியவங்க நாம சொல்றதுதான் முடிவு. இள வயசு புள்ளைங்க இப்பெல்லாம் கல்யாண பேச்சு எடுத்தாலே புடி கொடுக்காம அப்படி இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. நாம தான் பக்குவமா எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். இல்லோமா, என்னால அப்படி முடியாது. அது அவ வாழ்க்கை, வாழ போறது அவதான். அத அவதான் முடிவு பண்ணணும். அதுவும் இல்லாம கல்யாணத்தை விருப்பம் இல்லாம வற்புறுத்தி செஞ்சு வைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புமா. அந்த விஷயத்த கண்டிப்பா நான் என் பொண்ணுக்கு பண்ண மாட்டேன். இப்படி சொல்லி சொல்லிதான் அவ எதுக்குமே புடி கொடுக்க மாட்டேங்கிறா. அதுவும் இல்லாம என் பொண்ணு என்ன மத்த பொண்ணுங்க மாதிரி 10ஆம் பசலியா? அம்மா அப்பா என்ன சொன்னாலும் மண்டையாட்டுறதுக்கு படிச்சு இன்னைக்கு வேலைக்கு போய் குடும்பத்தோட நல்லது கெட்டதுகளை பாத்துக்கிட்டு இருக்கா. எது வேணும் எது வேணாம்னு முடிவு பண்ற பக்குவம் என் மகளுக்கு இருக்கும்ல. இப்படியே பேசிட்டு இருங்க, கடைசியில உங்க பொண்ணு ஔவையாராதான் ஆக போறா. நம்ம வீட்டுக்கு தான் கார் வந்திருக்கு. யாரா இருக்கும்? இருங்க, நான் போய் பாக்குறேன். என்ன மாப்பிள்ள கார் மாதிரி இருக்கு?
என்னங்க மாப்பிள்ளையும் சம்மந்தியம்மாவும் வந்திருக்காங்க, வாங்க. இதோ வந்துட்டேன். வாங்க சம்மந்தி, உள்ள வாங்க. வாங்க 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 சம்மந்தி. என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம வாசல்லயே நின்று இருந்தா எப்படி? உள்ள வாங்க. இந்த சம்பந்திக்கு மந்தி சொல்ற வேலை வச்சுக்காதீங்க, அப்புறம் மரியாதையா இருக்காது. என்னாச்சு? என்ன மாப்பிள்ளை இதெல்லாம்? யாருங்க மாப்பிள்ள? என்ன நடந்துருச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் சம்மந்தி வரலையா? இதுக்கப்புறம் என்னங்க நடக்கணும்? நீங்க பண்ண காரியத்துக்கு அவர் உங்க மூஞ்சில முழிக்கிறதே அவமானமா நினைக்கிறாரு, அப்புறம் எப்படி வருவாரு? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல சம்மந்தி. சம்மந்தி, எல்லாரும் பாக்குறாங்க. எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். உள்ள வாங்க. எதுவா இருந்தாலும் இங்கே பேசலாம். ஆமா, இதுக்கு மேல என்ன இருக்கு? போதும், நீங்க எல்லாம் நடிக்காதீங்க. இப்படி வாசல்ல வச்சு அசிங்கப்படுத்துற அளவுக்கு அப்படி நாங்க என்னங்க பண்ணோம்? ஏங்க, நீங்க என்னங்க பண்ணல? மெட்ராஸ்ல ஏற்கனவே ஒருத்தனை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க அவளை புடிச்சு பணத்துக்காக என் புள்ள தலையில கட்ட நினைச்ச உங்களுக்கு எங்க வச்சு அசிங்கப்படுத்தினா என்ன? எங்க என்னங்க இதெல்லாம்? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. குடும்பமே இதே வேலையா தான் இருக்கீங்களா? நல்ல பணக்காரனா எவனாச்சும் கிடைச்சா வளைச்சு போட்டு பணம் புடுங்கலான்னு பாக்குறீங்களா? எப்பா, எங்களால முடியாதுப்பா இப்படி நடிக்க. சென்னையில உங்க பொண்ணுனா பெரிய நாடகக்காரின்னு நினைச்சா நீங்க அவளை விட பெரிய நடிப்பாளர் நடிக்கிறீங்க. எங்க உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை? நாங்களும் சம்பந்தம் பேசினவங்களாச்சே, பெரிய மனுஷங்களாச்சேன்னு பொறுத்து பொறுத்து பார்த்தா விட்டா வார்த்தையை அடுக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. என் பொண்ணை பத்தி அப்படி உங்களுக்கு என்ன தெரியும்? அவளை நாங்க ஒண்ணு அந்த மாதிரி எல்லாம் வளர்க்கல. அவளை பத்தி பேசுறதுக்கே உங்களுக்கு எல்லாம் அருகதை கிடையாது. சும்மா வாயை மூடுங்க. ஏங்க, ப்ரூஃப் இல்லாமலாம் ஒண்ணும் பேசல. டேய், அந்த போட்டோ எடுத்து குடுறா. பொண்ணோட லட்சணத்தை. ஐயோ, என்ன உமா இதெல்லாம்? ஆமா, இப்ப என்ன சொல்றீங்க? எங்க காட்டியா சொல்லுங்க. இந்த தம்பிவா நம்ம மித்ரா கல்யாணம் பண்ணிக்கிச்சு. இங்க பாருங்க, இத நான் சும்மா விட போறது இல்ல. எங்க பணத்துக்காக குடும்பமே எங்களை ஏமாத்துச்சுன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். நீங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு பதில் சொல்லி ஆகணும். முக்கியமா உங்க உத்தம புத்திரி மித்ரா. வாங்கம்மா போலாம். என்னங்க இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னங்க இதெல்லாம்?
நரகத்தி இப்படி நம்ம தலையில மண்ணள்ளி போட்டுட்டாங்களேங்க. ராஜேந்திரா, என்னப்பா இதெல்லாம்? அம்மாக்கா, நம்ம மித்ராவா இது? என்னக்கா இப்படி பண்ணிடுச்சு? ஐயோ, என்னக்கா இது? இவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். இப்படி பண்ண இவளுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? வார்த்தைக்கு வார்த்தை என் புள்ளன்னு அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினீங்களே, இப்ப நம்மள கொண்டு வந்து எங்க நிறுத்திருக்கா பாத்தீங்களா? இவளை பாலூட்டி சீராட்டி வளர்த்ததுக்கு இப்படி எல்லார் முன்னாடியும் நம்ம மானத்தை வாங்கிட்டாங்களேங்க. ஐயோ, இனி நான் எப்படி வெளியே தலை காட்டுவேன்னு தெரியலங்க. பொண்ணு மாப்பிள முகத்தையே பார்க்க முடியல. ஆமாப்பா, பெரிய வீட்டு கல்யாணம்ல, அதான் நிறைய பேர் வந்திருக்காங்க, கூட்டமாவும் இருக்கு. சரி, பந்திக்கு நேரமாச்சு, வா போலாம். எங்க என்னங்க கதவை எதுக்கு சாத்துறீங்க? கதவை தரங்க, கதவை தரங்க. என்னங்க கதவை தரங்க, கதவை தரங்க. ஐயோ, கதவை தரங்க. இங்க பாருங்க, எங்க தரங்க, நான் கூப்பிடுறது கேட்கலையா? ஐயோ, என்னங்க என்ன பண்றீங்க? விடுங்க, விடுங்க, வாங்க இறங்குங்க. என்ன காரியம் பண்றீங்க? இப்படி வாங்க. என்னங்க இது? என்ன காரியம் பண்றீங்க? எங்க அவ பண்ண தப்புக்கு அவ தாங்க தூக்குல நாட்டுக்கணும், நாம ஏன் சாவணும்? என்னால முடியல உமா, உன்னை நான் அப்படியா வளர்த்தேன்? மித்ராவை இப்படி ஒரு காரியத்தை செஞ்சா? ஐயோ, இப்படி நம்ம குடிய கெடுத்துட்டாளே பாவி, அவ நல்லா இருப்பாளா? அப்பா, என்னாச்சுப்பா? ஏமா அழுறீங்க? வெளியில நம்ம வீட்டு வாசல்ல நின்னுட்டு ஊர்க்காரங்க என்னென்னமோ பேசிக்கிறாங்க. மா சொல்லுமா, என்னதான் ஆச்சு? அத நான் என்னன்னு சொல்லுவேன்? உங்க அக்காக்காரி நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு மெட்ராஸ்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துனா நடத்திட்டு இருக்காளாண்டி. அந்த சந்துரு குடும்பத்தோட வாசல்ல வந்து நின்னு நம்மள அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாண்டி. பாவுண்டி அந்த மனுஷன், அவளை எவ்வளவு நம்பி இருந்தாரு. இப்படி எல்லாத்தையும் மொத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டாடி அந்த படுபாவி. மா என்னம்மா பேசுறீங்க?
அக்கா அப்படிப்பட்ட ஆளா? அக்காவை பத்தி நமக்கு தெரியாதா? அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவன் சொல்றான்னு நீங்களும் நம்பிட்டு இருக்கீங்க? மா, அவ நம்ம வீட்டு பொண்ணுமா, கண்டிப்பா இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டா. பாருடி, இத பாரு, நல்லா பாரு உங்க அக்கா பண்ண காரியத்தை. மித்ரா பிறந்து அவளை இந்த கையால முத தூக்கும் போது அவ என்னை பார்த்து சிரிச்சாடி. அந்த சிரிப்பு தான் உமா எப்பவும் என் கண்ணு முன்னாடி நிற்கும். அதுல ஒரு நியாயம் இருக்கும், உண்மையும் இருக்கும். இப்ப அவதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான்னு நினைக்கும் போது என்னால தாங்கிக்கவே முடியலடி, தாங்கிக்க முடியல. அன்னைக்கே ஜோசிக்காரர் சொன்னார், இல்லோமா, நாம கண்டிப்பா அவகிட்ட கேட்கணும். போன்ல இல்ல, நேர்லயே போவோம். அங்க போய் அந்த குடும்பத்தை பார்த்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு நியாயம் கேட்டு வருவோம். பெத்தவங்களை கூப்பிடாம ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணுவாங்களாமா? உமா, இன்னைக்கு நைட்டே சென்னைக்கு கிளம்புறோம். கணக்குல வர வேண்டிய பணம்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருக்குண்ணே. அந்த கம்மா குத்தகைக்கு எடுத்தது 3 லட்சம். அப்புறம் அந்த ஏரியா தூர் வாரினதுல 2 லட்சம். அப்புறம் அந்த தென்னந்தோப்பு குத்தகை பணம் இன்னும் வரலையா? இல்லண்ணே, அவன் அடுத்த வாரம் தரேன்னு சொல்லியிருக்கானே. எத்தனை வாரம்டா? ஒண்ணு பொண்ணு, இன்னைக்கு சாயந்தரமே அவனை தூக்கிடுறேன், சரியா? சரிண்ணே. ஏண்டா பாரு ஏலம் இன்னைக்கு? அண்ணா வர ஞாயிற்றுக்கிழமை. இந்த முறையும் பார் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது, புரியுதா? சரிண்ணா. அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்த்துருங்க. யாரா? நம்ம மகேஷ்ண்ணா. வயசான காலத்துல வர வர கண்ணளவு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா மகேஷ் இப்படி தலை தெறிக்க ஓடி வந்த? அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம். அப்படி என்னடா விஷயம்? நம்ம மித்ரா இல்ல, அந்த ராஜேந்திர மக. என்னது? நம்ம மித்ராவா? அதானே உங்க மித்ரா. அப்படி சொல்லு. என் செல்லக்குட்டி மித்ராக்கு என்னடா ஊருக்கு வந்திருக்காளா? இல்லண்ணே, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சானே. என்ன சொல்ற? என்ன சொல்ற? ஆமாண்ணே, மெட்ராஸ்லயே யாரையோ வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். ஏண்டா, அந்த பொண்ணை பார்த்தா வீட்டுக்கே தெரியாம திருட்டு கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கு. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற,
வெளுத்து புடுவேன் வெளுத்து. நான் ஒன்னும் வாய்க்கு வந்தபடிலாம் பேசலண்ணா. அவங்கள பத்தி ஊரே பேசிட்டு இருக்குண்ணா. அவங்கள பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டுல விசாரிச்சப்பதான் அவங்க மெட்ராஸ்லயே கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்களா. அண்ணே, இன்னைக்கு அவங்க எல்லாம் ராஜேந்திர வீட்டுக்கு வந்து ஊரை கூட்டி அசிங்கப்படுத்திட்டு போயிருக்காங்கண்ணே. அதானே உண்மை. ஏய், நீ சொல்றதெல்லாம் நம்பலாமா? அண்ணே, நம்பலன்னா அந்த போட்டோவை நீங்களே பாருங்கண்ணே.